ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் அவர்களை சுற்றி சுற்றி அடிக்கிறது என்றுதான் நம்மால் இப்பொழுது கணிக்க முடிகிறது. ஈரான் ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒரு அதிரடியை எடுத்து வைத்து விடுகிறது. இதற்கு விளக்கம் சொல்வதற்கும் இதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்குமே அமெரிக்காவிற்கு நேரம் போதவில்லை என்பதுதான் நிஜம். இதுவரை அமெரிக்காவின் டாலரை உபயோகப்படுத்திதான் கச்சா எண்ணெய்களுடைய கொள்முதல்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. இப்பொழுது ஹர்மூஸ் அந்த ஜலசந்தியை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய ஈரான் அதை திறந்துவிட்டு ஒரு சுமூகமான வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு கோரிக்கையை எடுத்து வைக்கின்றோம், அந்த கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றை எடுத்து வைத்திருக்கிறது. ஈரான் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அமெரிக்கா ஒருபுறம் ஈரானை விரட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவை விரட்டக்கூடிய களங்களை வடகொரியா, சீனா போன்ற நாடுகள் எடுக்க ஆரம்பித்து விட்டதா? தற்பொழுது ஈரான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்களுக்கு தலை வெளியாக மாறிவிட்டதா? இதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். ஈரான் இப்பொழுது ஒரு விடயத்தை குறித்து மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. இதுவரை ஹர்மூஸ் அந்த நீரணை பகுதியில் கப்பல்கள் கடந்து செல்வதற்காகவும் அல்லது அந்த கச்சா எண்ணெய்களை வாங்குவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் பயணிக்கக்கூடிய விடயத்திற்கு அமெரிக்காவின் டாலர் மையப்படுத்திய பணங்கள் தான் பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். சீனாவின் யுவான் என்கின்ற அந்த பணம் தான் இப்போ பரிமாற்றத்திற்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி சீனாவின் பணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய களத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் அந்த ஹர்மூஸ் நீரணையில் கப்பல்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் செல்வதற்கான களத்தை ஈரான் உருவாக்கி கொடுக்கும் என்று அறிவித்திருக்கின்றது ஈரான். அப்படி என்றால் சத்தம் இல்லாமல் டாலருக்கு இணையான ஒரு பண மதிப்பீட்டை சீனாவின் பணத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை ஈரான் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறதா? அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது சீனா மறைமுகமாக ஈரானுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது இதன் வெளிப்பாடாக வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றதா? எந்த நாடு வல்லரசு நாடு என்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டியில் இதுவரை அமெரிக்காவின் கை ஓங்கி இருந்த இடத்தில் தற்பொழுது சீனா ஈரானை மையப்படுத்திய நகர்வுகளில் தான் சார்ந்த களங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு வேகத்தை கையில் எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் இப்பொழுது அமெரிக்கா உடனடியாக 5000 இராணுவ வீரர்களை ஹர்மோஸ் அந்த பகுதிக்கு அனுப்பி ஈரானுக்குள் நுழைந்து அந்த பகுதியை கைப்பற்றி அதில் அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 5000 வீரர்களை அனுப்பக்கூடிய களங்களை இப்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகளை ஈரான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்காவிற்கு கடுமையான எச்சரிக்கையும் விட்டிருக்கிறது. எங்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்த உங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் இருக்கும். அதுபோல ஹர்மோஸ் அந்த பகுதியை மையப்படுத்தி எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாத ஒரு சூழலை உருவாக்கி விடுவோம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் ஈரான் சரக்கு வர்த்தகத்திற்கு சீனாவுடைய யுவான் என்கின்ற ரூபாயை பயன்படுத்துவதற்கான களத்தை எடுத்திருக்கக்கூடிய விடயம் அமெரிக்காவிற்கு பெரும் சிக்கலாகவும் மாறியிருக்கிறது, பெரும் தலைவலியாகவும் மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதே வேளையில் ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தையும் நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அது ஈரானை மிக லகுவாக கணக்கிட்டு விட்டது. ஈரான் எச்சூழலிலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை, எங்களுக்கு விரோதியாக யார் வருகிறார்களோ அவர்களோடு நாங்கள் நேரடியாக நின்று களத்தில் போராடி யார் வெற்றி பெறுவார் என்பதை நாங்கள் நிர்ணயம் செய்து கொள்கிறோம் என்று ஆணித்தரமாக அறிவித்திருக்கிறது ஈரான்.
ஒரு பதபதைப்பான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் ட்ரம்ப் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஈரான் மீது தாக்குதலை அது மிக தீவிரமாக எடுக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரானில் ஹர்த் தீவில் கடுமையான தாக்குதலை அமெரிக்கா எடுத்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். இந்த தீவில் என்ன இருக்கிறது என்கின்ற பொழுது எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் போன்ற பல இந்த இடத்தில் இருக்கிறது என்ற செய்திகளை வைக்கிறார்கள். அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஹர்த் தீவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு அது பெரும் வீழ்ச்சியாக இருக்கும் என்ற கணக்கீடுகள் எடுத்து வைக்கப்படுகின்றதால் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது ஹர்த் தீவை கைப்பற்ற வேண்டும் அல்லது அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா தாக்குதலை எடுத்து நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் ஹர்த் தீவு பெரும் பாதிப்பை அடைந்திருக்கிறது என்ற செய்திகள் நம்மால் இப்பொழுது உணர முடிகின்றது. இதனால் நிறைய எண்ணெய் சார்ந்த விடயங்கள் எரிய தொடங்குகின்ற ஒரு களங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இதே வேளையில் ஹமாஸ் அமைப்பு திடீரென்று ஒரு கோரிக்கையும் ஒரு எச்சரிக்கையும் ஈரானுக்கு வைத்திருக்கிறது. ஹமாஸ் அமைப்பு ஈரானுக்கு என்ன கோரிக்கையை வைத்திருக்கிறது, என்ன எச்சரிக்கையை வைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஹமாஸ் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் ஈரான் அமெரிக்காவோடு போரிடலாம், இஸ்ரவேலோடு போரிடலாம், அதற்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக உதவி செய்வோம். ஆனால் ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துகின்ற விடயத்தை ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஈரான் அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை ஈரானில் இருக்கக்கூடியவர்களும் ஈரானுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை இப்பொழுது பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நமக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா வியட்நாமிடம் படித்த பாடத்தை ஈரானிடமும் படித்து விடுமோ என்கின்ற அச்சம்தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தொடர்ச்சியாக அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்த செய்தி என்னவென்றால், ஈரானிடம் இப்பொழுது போதிய ஆயுதங்கள் இல்லை, எனவே ஈரான் 1-2 நாட்கள் தான் தாக்குப்பிடிக்க முடியும் என்ற செய்திகளை சொல்லிக் கொண்டு இருந்தது. ஆனால் ஈரானுடைய தாக்குதல்கள் ஆயுதங்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தாக்குதலை நடத்துவது போல இல்லை, மிக பெரிய வீரியத்துடன் ஈரானின் தாக்குதல்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இவைகள்தான் இன்று உலக அரசியலை ஆட்டிக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் வடகொரியா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் சற்று கவனம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வடகொரியா திடீரென்று எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் 10 பிளாஸ்டிக் ஏவுகணைகளை, அதை பாலிஸ்டர் ஏவுகணைகளை தாக்கி அது பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு களத்தை திடீரென்று எடுத்திருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவிற்கு வடகொரியா எச்சரிக்கை கொடுக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இதுவரை பலமுறை வடகொரியாவிற்கு எதிராக எதிர்ப்புகளை தொடர்ச்சியாகவே பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. ஆனால் இதற்கு எதற்கும் எந்தவித அச்சத்தையும் கையில் கொள்ளாமல் அமெரிக்காவை எதிர்த்து களமாடுவதை மிக தீவிரமாக வடகொரியா கையில் எடுத்திருக்கிறது. தற்பொழுது வடகொரியா சோதித்திருக்கக்கூடிய இந்த 10 ஏவுகணைகள் உலக அரசியல் களத்தையே ஒரு பரபரப்பாக மாற்றி இருக்கிறது. ஈரானோடு கைகோர்த்து கொண்டு போர்க்களத்தில் இறங்குவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறதா வடகொரியா? அப்படி வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் ஒன்றிணைவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தால் ஒட்டுமொத்தமாக இந்த போர் வேறொரு கோணத்தை நோக்கி நகர்ந்துவிடும் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.